ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ரெசிபி தான். நன்னாரி பழ பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு நம்ம நன்னாரி உடம்புல சேர்க்கறதுனால ரொம்ப குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிடும். ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வாங்க சிம்பிளாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயாசம் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் இப்போ நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா சூடேறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் 1/4 கப்பு நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேமியா ரொம்ப மெல்லிசானது, 5 ஸ்டார் சேமியா தான். உங்கள்கிட்ட எந்த சேமியா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியாவை இந்த பாலில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல அந்த பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன மாம்பழம் எடுத்துக்கோங்க. இது கூடயே நான் ஒரு ஆப்பிளும் எடுத்திருக்கேன். இதோட நன்னாரி சிரப்பு நம்ம சேர்க்க போகிறோம். நன்னாரி சிரப்பும் இதோட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க மாம்பழம் ரொம்ப பெருசாக எடுத்திருக்கேன். அதனால் இவ்வளோ மாம்பழம் நமக்கு தேவைப்படாது. இந்த ஒரு ஆப்பிள் அளவுக்கு ஒரு மாம்பழம் கிடச்சா நம்மளுக்கு போதும். அதனால் இதுலேருந்து நான் ஒரு பாதி பழம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆப்பிள் பழத்தோட தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பெரிய பவுலாகவே எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 2 வாழைப்பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழம், இது கூட 2 ஸ்பூனு மாதுளம்பழமும் சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம் நல்லா கலராக இருக்கனால பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மாதுளம்பழம் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருந்த பால் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த சேமியாவும் பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம நன்னாரி சிரப்பு சேர்க்க போகிறோம். நான் 1/2 கப்பு நன்னாரி சிரப்பு எடுத்திருக்கேன். இந்த பால் கரண்டிக்கு 3 கரண்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கூட சிரப்பு கூட குறைய நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பழங்கள் மட்டும்தான் சேர்க்கணும் இல்லை, உங்களுக்கு பிடித்தமான பழங்கள், உங்களுக்கு என்னென்ன பழங்கள்லாம் பிடிக்குமோ அந்த பழங்கள்லாம் கூட இந்த மாதிரி சேர்த்து இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் சாஃப்டான பழங்களாக எடுத்துக்கோங்க. இப்போ சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நம்ம சேர்த்த அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர் கூல் பண்ண போகிறேன். உங்களுக்கு கூல் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடித்தமான பவுல் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அருமையான ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நட்ஸ் வைக்காமல் ப்ளைனாக தான் நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், நன்னாரி பழ பாயாசம் எவ்வளோ திக்காகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.